செயல்படுவதற்கு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அது என்னென்ன? உடல், உயிர். உயிர் தான் சக்தி. அப்புறம் இன்னொன்னு நம்மள எங்கேயோ இருந்து நம்மள ஆதிக்கம் செலுத்துது. நம்ம செயல்களின் மேல ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. அது என்ன அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்மளோட மனம். ஸோ நம்ம நம்ம மனசு பேச்சு தானே நம்ம கேட்குறோம். என் மனசுபடி தான் நான் செயல்படுவேன் அப்படி நடந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. ஸோ மனம் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மனம் அப்படின்றது எப்படி டிசைன் ஆகுது? எத்தனையோ பேர் சொல்லலாம். முன்ஜென்மம் அப்படின்றது கிடையாது. மறுபிறப்பி அப்படின்னு ஒன்னதே கிடையாது. நான் எங்க அம்மா வயித்துல இருந்து பொறந்தேன். வாழ்ற வரை இந்த வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுவேன். எல்லாருக்குமே பிறப்பு, இறப்பு அப்படின்றது உண்டு அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு பிலாசபி முடிச்சுட்டு போயிரலாம். ஆனா, உண்மை என்ன அப்படின்னா, நாம பல பிறவிகள் எடுத்திருப்போம். அந்த பிறவிகள்ல நாம ஒரு சில அனுபவங்கள் பெற்றிருப்போம். அனுபவங்கள் எப்படி நமக்கு கிடைக்குது? நம்மளோட ஐம்புலன்கள் மூலியமா. கண், காது, மூக்கு, செவி, தொடு உணர்வு. ஸோ இது மூலியமா நம்ம சேர்த்த டேட்டாக்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், ஞாபகங்கள், நினைவுகள், மெமரிஸா ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் டேட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த டேட்டா தான் மனமாவே டிசைன் ஆகுது. ஸோ இப்படிதான் இந்த உலகத்துல ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்களே, யாருமே ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னா காரணம் என்ன? எல்லாரோட டேட்டாவுமே வேற வேற. எல்லாரோட மனமுமே வேற மாதிரி வித்தியாசமான அனுபவங்களோட அவங்க ஒரு மனமா செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. இந்த மனசு போற போக்குல போகக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. மனம் தறிகட்டு ஓடும். அதை கட்டுப்படுத்து, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னா சொல்றாங்கல்ல. ஏன் தெரியுமா? மனம் அப்படின்றது எப்பவுமே பாசிட்டிவா இருக்காது. மனதோட இயல்பு என்ன தெரியுமா? டியூவாலிட்டி, இரட்டைத்தன்மை. பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நாம சேர்த்து வச்ச நீ இதெல்லாம் பண்ண, உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, ஸோ அதுல இருந்து நீ மீளாத, இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவாவே நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கோம். அதான் மனசோடைய இயல்பே. ஸோ அதனாலதான் மனசோட பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்னதான் பண்ணணும்? நாம இந்த பூலோகத்துல வாழ